தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. என்ன மாதிரியான யோகங்கள் இருந்தால் அவர் அரசியலுக்கு வர முடியும்? ஸ்டாலின் சார் இருக்காரு, எடப்பாடி சார் இருக்காரு, விஜய் சார் இருக்காரு, நம்ம சீமான் இருக்காரு. இப்போ எல்லாருக்குமே ஒரு யோகம் இருக்கிறதுனால தான் இந்த ரேஸுக்கே வந்திருக்காங்க. ராஜயோகம் இருக்கிறதுனால தான் அவர் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு புகழ் அடைஞ்சு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அரசியலையும் புகழ் அடைவாரா? எப்போதுமே கடகம் லக்கணமாகவோ ராசியாகவோ சம்மந்தப்பட்டு அவங்க அரசியல் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காமராஜர் கடகம், முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா எடுத்துப்போம். கடக லக்கணம், ரிஷப ராசி. விஜய் சார் கடகம். மஞ்சள் துண்டுக்கு பின்னாடியும் ஜோதிடம் இருக்குது. நம்ம குருநாதர் சொல்லி தான் அந்த மஞ்சள் துண்டை அவர் பயன்படுத்தினதா சொல்லுவாங்க. அதுக்கு காரணமும் கலைஞர் ஐயா பற்றி சொல்லும்போது அவருக்கு இயற்கையாகவே அதிர்ஷ்டம் கை கொடுத்தது. அவருக்கு ஒரு திறமை இருந்தது, புத்திசாலிதனம் இருந்தது. அதில் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சார். நீண்ட நாள் அதிக நாள் முதல்வர் பதவி வச்சிருக்காரு. அந்த அமைப்பு இயற்கையாக விஜய் சாருக்கு அமைஞ்சிருக்குங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். ஜோசப் விஜய் சந்திரசேகருங்கிற இந்த பேரை முழுமையாக பயன்படுத்தணும். இல்லாட்டி அவங்க அப்பாவை கூட வச்சு அவரோட ஆலோசனையும் கேட்டு செயல்பட்டாருன்னா நிச்சயமாக அரசியலிலும் அவர் மிகப்பெரிய யோகத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இதெல்லாமே நான் சொல்கிறதுலாம் அவங்க வீட்டோடைய தென்மேற்கு மூலையை கவனிக்கணும். தென்மேற்கு மூலை தான் ஒருத்தனை அரசனாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்குது. தென்மேற்கு மூலையை சரியாக அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவர் மீண்டும் சினிமாவுக்கு வருவாரா? அதாவது எம்ஜிஆர் மாதிரி சினிமா ஒரு பக்கம், அரசியல் ஒரு பக்கம், அப்படி கையில் எடுத்து சாட்டையை சொல்லிட்டு வரா? எப்படி, என்ன மாதிரி அவருடைய அந்த ஜாதகம் என்ன சொல்லுது? இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திருக்கீங்க, அது கூடுதலாக சேர்த்து சொல்கிறேன். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு வெற்றி இணைந்திருக்கிறார். பிரபலமான அஸ்ட்ராலஜர் வெற்றி. அவரிடம் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அதுவும் குறிப்பாக சமகாலத்தில் நடக்கிற பல விஷயங்கள் சம்பந்தமாக அவர் பேச இருக்கிறார். இன்றைக்கு வணக்கம் சார். வணக்கம். குறிப்பாகவே இந்த யோகங்கள் பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க சார். ஒருத்தருடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான யோகங்கள் இருந்தால் அவர் அரசியலுக்கு வர முடியும்? யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் யோகம் இருக்குது? இப்போ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ முதல்வர் ரேஸில் இப்போ 4 பேர் இருக்காங்க. ஸ்டாலின் சார் இருக்கார், எடப்பாடி சார் இருக்கார், விஜய் சார் இருக்கார், நம்ம சீமான் இருக்கார். இப்போ எல்லாருக்குமே ஒரு யோகம் இருக்கிறதுனால தான் இந்த ரேஸுக்கே வந்திருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே யோகம் இருக்குங்கிறது ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயம். ரெண்டாவது அந்த யோகம் எப்படி வேலை செய்யும், எப்போது வேலை செய்யும் அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து அது வேலை செய்யும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா யோகங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அது எப்படி வேலை செய்யும், எப்படி வேலை செய்யுங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து தான் அது நடக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ விஜய் வந்திருக்காரு, அவருக்கு விபரீத ராஜயோகம் இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ராஜயோகம் இருக்கிறதுனால தான் அவர் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு புகழ் அடைஞ்சு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அரசியலையும் புகழ் அடைவாரா அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்தை பொறுத்தும் அவருடைய செயல்பாடு பொறுத்தும் தான் அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராக வேணாலும் இருக்கட்டும், லைஃப்பில் ஜெயிக்கணும், நம்ம எடுக்கிற முயற்சியில் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னா சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். நம்ம இன்றைக்கி விஜய் சாரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி உள்ள மற்றவங்களை பற்றியும் பேசுகிறதுக்கு முன்னாடி, சீமானாக இருக்கட்டும், ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், எடப்பாடி சாராக இருக்கட்டும், அவங்கள பற்றிலாம் பேசுகிறதுக்கு முன்னாடி பின்னோக்கி கொஞ்சம் போவோம். எப்படி அப்படின்னா, பின்னோக்கி போவோம் அப்படின்னா நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா எடுத்துப்போம். அவர் கடக லக்கணம், ரிஷப ராசி, சந்திரன் உச்சம், லக்னாதிபதி சந்திரன் உச்சம். எப்போதுமே கடகம் லக்கணமாகவோ ராசியாகவோ சம்மந்தப்பட்டு அவங்க அரசியலில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காமராஜர் கடகம், அதேமாதிரி அண்ணாமலை சார் கடகம், விஜய் சார் கடகம். இப்படி நிறைய விஷயங்கள் கடகம் சம்மந்தப்படும். கடக ராசியோ கடக லக்னமோ சம்மந்தப்பட்டதுன்னா அது முதல் தரமான ஒரு யோகத்தை கொடுக்கும். அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு முதல் தரமான யோகத்தை கொடுக்கும். நம்ம கலைஞரையா எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, அவர் நகைச்சுவாக பேசுகிறது, எழுதுறது, பேச்சு, இது எல்லாமே தாண்டி அவரும் சில அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கார், அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவர் வெற்றிக்கு பின்னாடி அதிக காலம் முதலமைச்சராக இருந்தது. அந்த வெற்றிக்கு பின்னாடி அவர் அதிர்ஷ்டமும் கை கொடுத்துருக்கு, இறை அருளையும் நம்பியிருக்காரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிலருக்கு இயற்கையாகவே அதிர்ஷ்டம் வேலை செய்யும். அவருக்கு இயற்கையாகவே அதிர்ஷ்டம் வேலை செஞ்சுருக்கு. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கடக லக்கணம், சந்திரன் உச்சம். இப்போ சந்திரனுடைய பேர் எடுத்திங்கன்னா சந்திரன்னு சொல்லலாம், மனோன்னு சொல்லலாம், முத்துன்னு சொல்லலாம், இந்திரன் சொல்லலாம். இதெல்லாம் சந்திரனுடைய பேர். இயல்பாகவே அவங்க அப்பாவுடைய பேர் முத்துவேல். அப்போ கருணாநிதி முத்துவேல் அப்படிங்கிற பேரை அந்த இணையும் போது அது ஒரு யோகத்தை கிரியேட் பண்ணும். ஏன்னா சந்திரன் உச்சமாக இருக்குல்ல,
சந்திரன் ஆட்சியாகவோ உச்சமாக இருந்து அந்த பேரை பயன்படுத்தினா அது அவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இது எல்லாருக்கும் அமைமானு தெரியாது. கலைஞர் ஐயாவுக்கு வந்து இயற்கையாக அமைஞ்சது. முத்துவேல் கருணாநிதி அப்படிங்கிற ஒரு பேரை பயன்படுத்துகிற மாதிரி அமைஞ்சது. அவர் கையிலையும் வந்து ஏதோ ஒரு முத்தோ பவளமோ என்ன ஒன்று போட்டு கையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொஸ்டின். கையில் வந்து அதான் சொல்லுவேன், கையில் வந்து பவளம் போட்டிருப்பாரு. ஒரு வாட்டி கூட உள்ளவங்க கூட கேட்டிருக்காங்க, கையில் ஏதோ ஒரு மோதிரம் மாதிரி போட்டிருக்கீங்களா, ஏதோ வித்தியாசமாக போயிருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இது மந்திரிச்சி போட்ட மோதிரம் ஐயா. ஐயா நீங்களுமா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு, அப்படி இல்லையா, இது என் மனைவி போட்டது. நான் மந்திரினா என் ஒய்ஃப் வந்து மனைவி வந்து மந்திரிச்சி தானே, அதனால என் மந்திரிச்சி போட்டதுயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மை வந்து அவர் வந்து ஒரு யோகத்துக்காக தான் அந்த பவளத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. மஞ்சள் துண்டுக்கு பின்னாடி மஞ்சள் துண்டுக்கு பின்னாடியும் ஜோதிடம் இருக்குது. நம்ம குருநாதர் சொல்லி தான் அந்த மஞ்சள் துண்டை அவர் பயன்படுத்தினதா சொல்லுவாங்க. அதுக்கு காரணமும் வந்து அவர் ஜாதக ரீதியாக குரு வந்து யோகமாக இருக்கும். அதாவது குரு வந்து அவருக்கு விருச்சிகத்தில் இருக்கும், அவர் சொந்த வீட்டை பார்ப்பார் குரு. அப்போ குரு பலமாக இருக்கனால அந்த மஞ்சள் துண்டு அவருக்கு வந்து யோகத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதனால் அவருடைய திறமைக்கு அப்பால் ஒரு அதிர்ஷ்டத்தையும் அவர் சேர்த்துக்கிட்டதுனால தான் அவர் வந்து மிகப்பெரிய நீண்ட நாள் அதிக நாள் வந்து முதலமைச்சராக பதவி வகித்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து கலைஞர் ஐயா பற்றி சொல்லும்போது அவருக்கு இயற்கையாகவே வந்து அதிர்ஷ்டம் வந்து கை கொடுத்தது. அவருக்கு ஒரு திறமை இருந்தது, புத்திசாலித்தனம் இருந்தது. அதில் வந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சார். நீண்ட நாள் வந்து அதிக நாள் வந்து முதல்வர் பதவி வகிச்சிருக்காரு. அந்த அமைப்பு இயற்கையாக வந்து விஜய் சாருக்கு அமைஞ்சிருக்குங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். அதுக்காக தான் நான் அதை சொன்னேன். எதுக்காக எப்படி அப்படின்னா, இப்போ வந்து இன்றைக்கி வந்து விஜய் வந்து இன்றைக்கி வந்து ஒரு டாப் ஸ்டாராக இருக்கார், சினிமாவில் வந்து ஒரு உச்சம் தொட்டிருக்காரு அப்படின்னா அது காரணம் வந்து அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து சந்திரன் பேர் கொண்ட அவங்க அப்பா சந்திரசேகர். அதாவது இயற்கையாகவே சந்திரனுடைய பேர் வந்து அவங்க விஜயோட அப்பாவுக்கு சந்திரனுங்கிற பேர் வருது, சந்திரசேகருங்கிறது. அவர் தான் இன்றைக்கி சினிமா துறையில் இந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து வளர்ந்ததுக்கு காரணம் அவங்க அப்பா பட்ட பிள்ளையார் சொல்லி தான். விஜய் சாருக்கும் வந்து கடக லக்னத்தோட இல்லை கடகம் சம்பந்தமே ஏதாவது தொடர்பு இருக்குங்களா? ஆமாம், கடக லக்னம். ஒரு கடக லக்னம், கடக ராசி, சந்திரன் வந்து ஆட்சியாக இருக்குது. அப்போ இந்த சந்திரனுடைய பேரை வந்து சந்திரன் பேர் தான் அவருக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துருக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்க அப்பா சந்திரசேகர். அப்போ இந்த சந்திரனோட பேரை அவர் பயன்படுத்தும் போது இன்னும் கூடுதலாக அவர் வந்து இப்போ எப்படி வந்து சந்திரசேகர் சார் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு அவங்க பையன் வந்து அந்த நடிப்பு துறையில் ஒரு லெவலில் உச்சத்தை அடைஞ்சிருக்காரோ, அதே மாதிரியே அரசியலில் நல்ல உச்சத்தை தொடரணும், பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ஒன்று ஜோசப் விஜய் சந்திரசேகருங்கிற இந்த பேரை முழுமையாக பயன்படுத்தணும். இல்லாட்டி அவங்க அப்பாவை வந்து கூட வச்சு அவரோட ஆலோசனையும் கேட்டு செயல்பட்டார்னா நிச்சயமாக அரசியலிலும் அவர் மிகப்பெரிய யோகத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இது எல்லாமே நான் சொல்கிறதுலாம் வந்து ஏனோ தானோன்னு கிடையாது, பொதுவாக யோகத்தை பற்றி சொல்லலை, லாஜிக்காக நம்ம கலைஞரோட ஒப்பிட்டு சொல்கிறோம், லாஜிக்காக இது இருக்குது. அப்போ ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அதிகாரம் பதவி கிடைக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக வெற்றி அடையும். இது இல்லாமல் எந்த அளவுக்கு நான் வந்து இதை பற்றி யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து கடகத்தில், யாருக்கெல்லாம் செவ்வாய் கடகத்தில் இருக்குதோ அவங்களெல்லாம் வந்து ஒரு பெரிய தைரியமும் ஒரு ஆட்சி அமைக்கிற ஒரு வலுவையும் கொடுக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து கடகத்தில், அதே மாதிரி ஒரு அமைப்பு செவ்வாய் வந்து கடகத்தில் வந்து விஜய்க்கு அமைஞ்சிருக்குது. இப்படி கூடுதலான சில விசேஷங்கள் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த கடக லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்து, விஜய்க்கு வந்து 12ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்து, அந்த சூரியன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குது. திருவாதிரை சூரியன் உலகை ஆளும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. இப்போ வந்து அவர் ஆட்சிக்கு வர்றாரு வரல, அவர் வந்து 2ஆம் பட்சம். ஆனால் இன்றைக்கி வந்து அவருடைய பேர் வந்து எங்கே பார்த்தாலும் பேசப்படுது. அப்போ அந்த திருவாதிரை சூரியன் உலகை ஆளும் அப்படிங்கிற அந்த கருத்து வந்து சரியாக இருக்குது. அப்போ சரியான விஷயத்தை அவர் மூவ் பண்ணி போனார் அப்படின்னா சினிமாவில் உச்சம் தொட்டது மாதிரியே அரசியலையும் உச்சம் தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சொல்கிற விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது வந்து யார் வந்து அரசியலில் வந்து ஜெயிக்கணும்னாலும் சரி, இப்போ வந்து ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், எடப்பாடி சாராக இருக்கட்டும், சீமான் அண்ணனாக இருக்கட்டும், இவங்க யார் வந்து விஜயா இருக்கட்டும், யார் வந்து அரசியலில் ஜெயிக்கிறதா இருக்கட்டும், கூடுதலாக அதிர்ஷ்டம் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா அவங்க வீட்டோட தென்மேற்கு மூலையை வந்து கவனிக்கணும். தென்மேற்கு மூலை தான் ஒருத்தனை அரசனாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்குது. தென்மேற்கு மூலையை சரியாக அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இது எப்படி வேலை செய்யும்? தென்மேற்கு மூலையை அமைச்சிக்கிட்டா வந்து பதவி அதிகாரம் வருமானு கேட்டால், இப்போ வந்து ஒரு நாளையில் கூட சூழ்நிலை வந்து மாறிடும், மக்களுடைய மனநிலை மாறும். அந்தளவுக்குலாம் சில சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து விதி வேலை செய்யும். இப்போ தென்மேற்கு மூலையை யார் சரியாக அமைச்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வந்து க்ரியேட் ஆகும். அப்போ ஆப்போசிட்டில் உள்ளவங்க எதிராக செஞ்சாலும் அது வந்து நமக்கு வந்து சாதகமாக மாறுற மாதிரியே ஒரு விஷயத்தை தென்மேற்கு மூலை வந்து ஏற்படுத்தும்.
அதெல்லாம் தென்மேற்கில் வந்து தென்மேற்கு சரியாக இருந்தால் அரசன் ஆவான் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. ஆண்டியும் அரசன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து தென்மேற்கு மூலைக்கு உண்டு. இது வந்து இவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஒரு சாதாரண நார்மலான மனிதன்லேருந்து 24 தொகுதியிலே போட்டி போடுற நபருக்கும் சரி, அவங்க வீட்டோடைய தென்மேற்கு பகுதியை சரியாக அமைச்சிக்கிட்டா நிச்சயமாக ஒரு வெற்றிக்கான படியை கூடுதலாக்க முடியும். வெற்றி நோக்கி பயணிக்கிறதுக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் அல்ல, நிறைய விஷயத்தை சொல்லிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க லாஜிக்காக. அது நமக்கு தெரியறதில்ல. யார் இது தெரிஞ்சு பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வந்து இயற்கையாகவே கொடுக்கும். சிலருக்கு வந்து இயற்கையாகவே நம்ம கலைஞரையாக சொன்ன மாதிரியா கடக இலக்கணம், சந்திரன் உச்சம், அவங்க அப்பா பேரே முத்து வேலுங்கிற வருது. அதேமாதிரி இப்போ விஜய் சாருக்கு வந்து கடக இலக்கணம், சந்திரன் ஆட்சி, அவங்க அப்பா சந்திரசேகர் மூலம் தான் அவர் புகழ் அடைகிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டு சரியாக யாரெல்லாம் மூவ் பண்ணுறாங்களோ, சரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்களோ, அதை வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுதான் நிஜம். 19 சொல்லாமல் இப்படி லாஜிக்காக நம்ம யோசித்து பார்த்தோம்னா மேஜிக் நடக்கும் லைஃப்பில். ஒவ்வொருத்தங்க லைஃப்லையுமே இப்போ தென்மேற்கு மூலை யாரெல்லாம் கவனிக்கிறாங்களோ அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க இடத்துல ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி ராஜா போல் வாழ்கிற அமைப்பை வந்து தென்மேற்கு மூலை கொடுக்கும். அதேமாதிரியே ஒவ்வொரு பேர், ஒரு ஊர் எல்லாமே நமக்கு வேலை செய்யும். அது எப்படி வேலை செய்யும், எப்போ வேலை செய்யும் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தை பொறுத்து, எப்படி அதை பயன்படுத்துகிறாங்கிறத பொறுத்து தான் வெற்றி இருக்குது. இப்போ நம்ம விஜய் சார் பற்றி சொல்லியிருந்தோம், அதே போல் சீமான் அண்ணாவை பற்றி சொல்ல முடியுமா? அவருடைய ஜாதகம் அல்லது அவர் சம்மந்தமாக ஏதாவது விஷயங்கள் சொல்ல முடியுமா? நிச்சயமாக. எப்படின்னா இப்போ விஜய் சாரோட ஜாதகம் எனக்கு ஒரிஜினல் ஜாதகம் கிடச்சிது. அதனால வந்து நம்ம அவரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னோம். மற்றவங்க இப்போ ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், எடப்பாடி சாராக இருக்கட்டும், சீமான் அண்ணனாக இருக்கட்டும், அவங்களோட ஜாதகம் என்கிட்ட இல்லை. ஆனாலும் சீமான் அண்ணனுடைய சில கருத்துக்கள் வந்து எனக்கு பிடிச்சிருந்ததுனால நானாக ஒரு பிரச்சனை போட்டு பார்த்தேன். எப்படி அப்படின்னா, அவர் எடுத்த கொள்கை வந்து நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், இது வந்து இலவசமாக நல்லா கொடுத்தாலே போதும், நிறைய செலவு மிச்சம், பணம் மிச்சம். அப்போ நம்ம அதிகமாக அதுக்காக உழைக்க வேண்டியதில்லை. ஓரளவு உழைச்சாலே நல்லா வாழ்ந்துடலாம். ஏன்னா இதுக்காக தான் அதிகமாக செலவாகுது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா செலவாகுது. இப்போ இந்த நல்ல கொள்கை இருக்கிறதுனால அவருக்காக நான் பிரசனம் ஒன்று போட்டு பார்த்தேன். அந்த பிரசனத்தில் வந்து அவர் வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தா, இல்லை செவ்வாய் ஆட்சியோ உச்சமாக இருந்தால், அநேகமாக அவர் செவ்வாய்க்கிழமை பிறந்திருப்பாருங்கிற ஒரு கணக்கு வருது. சப்போஸ் அது செவ்வாய்க்கிழமை அது கரெக்டாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவரும் சட்டசபைக்கு போவார். அந்த யோகம் அவருக்கும் கிரியேட் ஆகும். அவரும் இந்த தென்மேற்கு மூலையை கவனித்து பார்த்தாருன்னா கூடுதலான யோகத்தை அவருக்கு கிரியேட் பண்ணும். நிச்சயமாக பிரசன்னத்தில் வந்து செவ்வாய் வந்து அவருக்கு நல்லா வர்றதுனால, செவ்வாயோடைய ஆதிக்கத்தில் அவர் பிறந்திருப்பாருங்கிறது நிஜமானால் நிச்சயமாக அவர் சட்டசபைக்கு போவார். இந்த ஜனநாயகன் திரைப்படத்துக்கு பிறகு அவர் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து வேணும், நாங்கள் பார்க்கணும் விஜய் அங்கிள் அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தைங்க அழுகுறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அவர் மீண்டும் சினிமாவுக்கு வருவாரா? அதாவது எம்ஜிஆர் மாதிரி சினிமா ஒரு பக்கம், அரசியல் ஒரு பக்கம், அப்படி கையில் எடுத்து சாட்டையை சொல்லட்டுவாரா? எப்படி, என்ன மாதிரி அவருடைய அந்த ஜாதகம் என்ன சொல்லுது? இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறீங்க, அது கூடுதலாக சேர்த்து சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து மீன ராசின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, மகர ராசின்னு சொல்கிறாங்க இருக்காங்க. அந்த மீனத்தில் வந்து குருவோட சாரத்தில் வந்து சந்திரன் இருந்தாலும் சரி, மகரத்தில் இருந்தாலும் சரி, சந்திரன் வந்து வலுவாக இருக்காருன்னு தான் அர்த்தம். அப்போ சந்திரன் அவர் பேர்லேயே வந்து ராமச்சந்திரன். இப்போ நான் சொன்னல கலைஞர் ஐயாவுக்கு வந்து முத்துங்கிற பேர் வந்து அவர் பேரில் வருது. விஜய் சாருக்கு வந்து சந்திரசேகருங்கிற பேர் வருது. எம்ஜிஆருக்கு வந்து சந்திரனுங்கிற பேர் வருது. இப்போ சந்திரன் வந்து ஒரு மக்கள் தொடர்பு உள்ள ஒரு விஷயத்தை குறிக்குது. அதில் வந்து அதிகமான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ சந்திரன் நல்லா இருக்கும்போது இந்த பேரை பயன்படுத்தும் போது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. ஏன்னா நம்ம எம்ஜிஆரை பற்றியும் தெரியும், அவர் வந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்சவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு அவருக்கு வேறு விதமான யோகங்கள் இருக்குது, அவருடைய செயல்பாடுங்கிறது வேறு. இருந்தாலும் இந்த பேருங்கிறது வந்து முக்கியமான பங்கு வகிக்குங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து ஜனநாயகன் வந்து அதாவது லீக் ஆயிடுச்சு, அதனால் நிறையா பாதிப்புகள் வரும். அப்புறம் சினிமாவுக்கு வரமாட்டேன்னு வேறு அறிவிச்சிட்டாரு. இதெல்லாம் வந்து எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து கடகலக்கணம், லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்கார். அந்த சுக்கிரனோட கேது இருந்து தசை நடக்குது. அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நடக்கிற காலகட்டத்தில் இப்போ வந்து கோச்சாரத்தில் சனி பகவான் வந்து கரெக்டாக வந்து சுக்கிரனை 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ சுக்கிரன்னா எடுத்திங்கன்னா மனைவியை சொல்லலாம், பெண்களை சொல்லும் தன்மை, இது எல்லாத்தையுமே சுக்கிரனை குறிக்கும். எல்லாம் இப்போ கொஞ்சம் அடிபடும், பிரச்சனை ஏற்படும், பெண்களால் பிரச்சனை வரலாம், குடும்பத்தில் மனைவி ஒரு சிக்கல். ஆமாம், சுக்கிரன் வந்து நல்லா இருக்குது, ஆட்சியாக இருக்குது. அதனால தான் வந்து நிறைய ரசிகைகள் வந்து அவருக்கு உருவாகியிருக்காங்க. இருந்தாலும் கூட கேது இருக்குனால அந்த பெண்கள் வகையிலேயே சில பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஜாதக அமைப்பு. அதற்கு வந்து சின்ன சின்ன வழிபாடு பரிகாரங்கள் செய்யும்போது அதுலேருந்து மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இப்போ கோச்சாரத்தில் வந்து சனி வந்து சுக்கிரனை பார்க்குறனால
இது சார்ந்த விஷயங்கள்லாம் நிறையா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா கூட கேது இருந்து சுக்குன்னு இருந்து கோச்சாரத்தில் சனி பார்க்குறதுனால அவருக்கு நிறையா வந்து பாதிப்புகளை அந்த சார்ந்த விஷயத்தில் கொடுக்கும். அதாவது சினிமாவை பற்றி வந்து எடுக்கிற முடிவுகள், இப்போ சினிமா வந்து அவருக்கு வந்து லாஸை கொடுக்குற ஒரு சூழ்நிலைகள், பெண்களால் அவப்பேரை கொடுக்குறது, இது மாதிரி விஷயங்களும் அவர் ஜாதக அமைப்பில் இருக்குது. அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், சரியான வழிகாட்டுதல், சரியான வழிபாடு, சரியான விஷயங்களை செய்யும்போது இந்த இது மாதிரி விஷயங்கள் பாதிப்பு வர்ற ஒரு பாதிப்பை கூட தவிர்த்திடலாம். நம்ம வந்து கரெக்டாக அவங்க வீடை வந்து சரியான வடமேற்கு சரியாக அமைக்கும் போது அவர் எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே தவறாக போகாது. அது சரியில்லாத பட்சத்தில் சில முடிவுகள் தவறாக போகும். இப்போ இந்த கூட்டணி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை நிறையா விஷயங்கள் அவர் பேசுகிறதா இருக்கட்டும். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் குறிப்பிட்றேன். அவர் சனிக்கிழமை பிறந்தவர். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் முத கிழமைகளை பற்றி பேசியிருக்கேன். எனக்கு எடுத்து பார்த்தா தெரியும். சனிக்கிழமை பிறந்தவங்க உண்மையான அன்புடையவங்க, அன்புக்காக எதையும் செய்வாங்க, நேசம் உடையவங்க, 10% வாசம் கட்டினா திருப்பி 100% காட்டுவாங்க. இப்படியெல்லாம் நிறையா விஷயம் இருக்குது. அப்போ உண்மையான அன்பு, பாசம், நேசம் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த கோச்சார கிரக நிலைகள் வந்து சரியில்லாத பட்சத்தில், சுற்றி உள்ள சூழ்நிலைகள் சரியில்லாத பட்சத்தில் சில தவறான முடிவுகள் எடுத்து அதனால் சில அவப்பெயர்களும் கஷ்டமும் வரும். அவர் நல்ல மனிதர் தான். சரியான ஒரு கொள்கை எடுத்து சரியான விஷயங்களை மூவ் பண்ணி சரியான விஷயங்களை செஞ்சால் அவருக்கு ஒரு பேர் புகழ் நிச்சயமாக ஏற்படும். அதுதான் என்னுடைய கருத்து. எப்பொழுதுமே அவருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே சரியான முடிவு எடுக்கணும்னா கண்டிப்பாக வீடு கரெக்டாக இருக்கணும். வீடு சரியாக இருந்தது அப்படின்னா நம்ம எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும். அதாவது குற்றம் பார்க்காத மற்றும் குற்றம் சொல்லாத முடிவாக இருக்கும். சொல்லுக சொல்லி அச்சொல்ல வெள்ளிச்சொல் இன்மை இருந்துன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எக்காலத்துலேயும் நம்ம மாற்றி பேசாமல் இருக்கணும், நம்ம தெளிவாக இருக்கணும், எடுத்த கொள்கையில் ஜெயிக்கணும், அது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்படின்னா நம்ம வசிக்கிற வீடு கூட நம்ம மனநிலையை மாற்றி அமைக்குங்கிறது என்னுடைய கருத்து. இது அவருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மனிதனும் ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், எடுக்கிற முடிவில் வந்து கரெக்டாக இருக்கணும், எப்போதுமே நம்ம வந்து மற்றவங்களை பாராட்டணும், நம்மளை இகழக்கூடாது. அப்படின்னா நம்ம இறையருளும் சரியான தெய்வ வழிபாடும் வசிக்கிற இடமும் சரியாக இருந்தால் நிச்சயமாக வாழ்வது ஒரு முறை தான். அந்த தலைமுறைக்கும் வாழ்த்துற அளவுக்கு வாழ்ந்துட்டு போகலாம். நம்மளை யாரும் குறை சொல்லாத அளவுக்கு நிச்சயமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கிரக நிலைகள் ஏற்படுத்தும். சத்தியமே கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நிதர்சனமாக நடக்கும். எப்போதுமே லாஜிக்காக சில விஷயங்கள் செஞ்சால் மேட்சிங் நடக்கும். அதுதான் என்ன மீண்டும் சொல்கிறேன், கிரகங்கள் அற்புதமான பலனை செய்யும் சரியாக பயன்படுத்திக்கிட்டா. அப்படிங்கிறது என்னோட அனுபவம் உண்மை. கண்டிப்பாக. அதாவது வெற்றி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டு நீங்களே வெற்றிக்கான பல வழிவகைகளை சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு ஜாதகம் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யுத்தத்திலிருந்து எப்படி வெற்றி அடையணும், ஒரு லாஜிக்காக சில விஷயங்களை செய்து மேஜிக்கை வந்து அனுபவிக்கணும் அப்படின்லாம் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக சமகாலத்தில் இருக்கிற இந்த அரசியல் சம்பந்தமான அரசியல் தலைவர்களுடைய நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்மளுடைய மக்களுக்காக சொல்லியிருக்கீங்க. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க சார். ரொம்ப நன்றி மேடம். பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.